ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆத்தாடி இவங்க நம்மள நிம்மதியா விட போல இருக்கு. அஞ்சுமுடல் அவனி உன்னாசை சொல்லவானி குத்தம் மதிப்பாக முத்து பதிப்பாக நல்ல நல்ல துள்ள துள்ள மோத வருதா கொஞ்சம் இனிப்பாக கொஞ்சம் குளிப்பாக முத்தமிட்டு முத்தமிட்டு முத்தியாடுக ஹானி ஹானி கண்ணில் ஹானி ஆசை மாறும் மீனி மேனி மேனி மானி மானி நானே முதல் காணி ஹானி ஹானி கண்ணில் ஹானி ஆசை மாறும் மீனி மேனி மேனி மானி மானி நானே முதல் காணி. ஐயோ எங்க வாங்க சொன்னா கேளுங்க வாங்க 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 அப்படி வாங்க சும்மா இருங்க சொன்னா கேட்க மாட்டீங்களா சும்மா இருங்க. டாடி நம்ம லேடி கெட்டப் எப்படி எல்லாத்துக்குமே நம்ம தாய் குலத்துக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இந்த ஐடியா கொடுத்ததே என் தாய் குலம் தான். கன்றாவியா இருக்கு, ரொம்ப கொடுமையா இருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு என்னால இங்க இருக்க முடியாது. நான் ஆபீஸ் கிளம்புறேன். நந்தினி என் தாய் குலம் ஆபீஸ்க்கு போறதுக்கு முன்னாடி நாம போணும். சீக்கிரம் வா. ஓ சரி சரி வா சீக்கிரம் வா. எங்க எங்க போங்க இப்படி போங்க போங்க சொல்றல சுரேகா வா போங்க. உனக்கு தேவையாதுல்ல. நீ பாட்டு எதுவும் பேசாம இருந்தா அவன் ஏன் அப்படி எல்லாம் பண்றான்? என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? இந்த வேலைக்காரியோட புடவை எடுத்து கட்டிட்டு வந்து தேவையில்லாம டிராமா பண்ணிட்டு இருக்கான். கோமாளி மாதிரி இருக்கான். அத வேற நியாயப்படுத்தி பேசிட்டு இருக்கீங்களா நீங்க? நியாயப்படுத்தல சுந்தரவள்ளி. எதுக்கு இப்படி ஆள் ஆளுக்கு அவனை தூண்டி விடுங்கன்னு தான் கேக்குறேன். என்ன என்ன தூண்டி விட்டாங்களா? அந்த வேலைக்காரி அவ ஷர்ட்டை போட்டுட்டு வந்து எல்லாரும் முன்னாடி நிப்பாளாம். அது என்ன எதுன்னு கேள்வி கேட்டா இவன் உடனே அவளோட புடவை எடுத்துட்டு வந்து கட்டுவானாமா? கேவலமா இருக்கு. அவன் அந்த கோலத்துல பாக்கும்போது எனக்கு எவ்வளவு அருவருப்பா இருந்துச்சு தெரியுமா? உங்களுக்கு இல்ல? ஐயோ எனக்கும் ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. ஏதோ ஸ்கூல்ல படிக்கும்போது மாறுவிட போட்டியில கலந்துகிட்ட மாதிரி பாக்குறதுக்கு நல்லா இல்லதான். இருந்தாலும் நாங்க அவனை தூண்டி விட்டோம் அப்படித்தானே? அவன் செய்யற தப்பு மட்டும் உங்க கண்ணுக்கு தெரியவே தெரியாது. இப்படியே எல்லாத்துக்கும் ஒத்து ஊதிக்கிட்டு இருங்க. கடைசியில பாருங்க, ஊரு உலகத்துல எல்லாரும் முன்னாடி அசிங்கப்பட்டு நிக்க போறான். அப்பதான் தெரியும் உங்களுக்கு. ஏய் எதுக்கு இப்ப அவனுக்கு சாபம் கொடுக்கற மாதிரி பேசுற? சாபம் கொடுக்கல, நடக்கிறதான சொல்லிட்டு இருக்கேன். யார கிண்டல் பண்றதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான்? இந்த மாதிரி புடவை கட்டிட்டு வந்தா நான் டென்ஷன் ஆகணும். அதை பார்த்து அவனுக்கு கிளுகிளுன்னு இருக்கும். முதல்ல அவனுக்கு அந்த புடவை எடுத்து கொடுத்து அவனுக்கு கட்டி விட்டால அவளை சொல்லணும். பாத்தியா, கடைசியில மொத்தத்தையும் கொண்டாந்து நந்தினி தலையில கட்டுற. பின்ன என்ன, அவனா அந்த புடவை எடுத்து கட்டிட்டான்னு சொல்றீங்களா? எப்படி அவ தானே கட்டி விட்டுருப்பா? ஆனா சூர்யா தானே செய்ய சொல்லிருப்பான். அவன் சொல்லும் போது அவளால எப்படி தட்ட முடியும்? அப்பா